திமுக அமைச்சர் துரைமுருகன் மகனும் திமுக எம்பியுமான கதிர் ஆனந்த் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனையில் ஈடுபட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள திமுக எம்பி கதிர் ஆனந்த் வீட்டில் துப்பாக்கி ஏந்திய சிஆர்பிஎஃப் வீரர்கள் உதவியுடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது அமைச்சர் துரைமுருகன் மற்றும் எம்பி கதிர் ஆனந்த் வீட்டில் இல்லை என கூறப்படுகிறது. அதேபோன்று காட்பாடி கிறிஸ்டியான்பேட்டையில் உள்ள கதிர் ஆனந்தின் கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் கல்லூரியிலும் அமலாக்கத்துறையின் மற்றொரு குழுவினர் அதிரடி ரெய்டு நடத்தினர். அதே வளாகத்தில் உள்ள பிஎட் கல்லூரியிலும் சோதனை நடந்தது. இது அமைச்சர் துரைமுருகனுக்கு சொந்தமானதாகும். தொடர்ந்து துரைமுருகனின் ஆதரவாளரும் கதிர் ஆனந்திற்கு நெருக்கமானவருமான பூஞ்சோலை சீனிவாசன் என்பவர் வீட்டிலும் சோதனை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தலின் போது நடத்தப்பட்ட வருமான வரித்துறை சோதனையில் பூஞ்சோலை சீனிவாசனின் சிமெண்ட் குடோனில் இருந்து 11 கோடி ரூபாய் கட்டுக்கட்டாக சிக்கியதாக கூறப்படுகிறது. இந்த பணம் தொடர்பாக மோசடி பிரிவில் வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று மீண்டும் சோதனை நடத்தியுள்ளனர். பூஞ்சோலை சீனிவாசனின் 2 வீடுகளிலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தினர். இவரது மனைவி திமுகவில் ஒன்றிய கவுன்சிலராக இருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.